ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மாஃபியா ஃபேமிலியோட நெக்ஸ்ட் பார்ட்டை தான் இருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்டுக்குள்ளே போடலாம். நான் பேசுகிற வேட யாருக்காவது பேசுகிற மாதிரி தெரிஞ்ச எம்ரலி சாரி, ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான். ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க, ஓகே? பாட்டுக்குள்ளே போடலாம். நானே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்றேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம டேக்கி நம்ம ஜங்குக்கு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணி விட்றாரு. சேஞ்ச் பண்ணி விட்டு பெட்டில் உட்கார வச்சுட்டு டேக்கி ஹேரெல்லாம் இழுத்து விடுறாரு, சாக்ஸை மாட்டுறாரு, ஷூவை மாட்டுறாரு. இந்த மாதிரி டேயை ஏதோ பேபி மாதிரியே ரெடி பண்ணிகிட்டு இருக்க மூமெண்ட்டை கோப்ரா நோட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். டேக்குமே இந்த மூமெண்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம ஜங்குக்கே நோட் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ அந்த ரூமை கிராஸ் பண்ணபடி போகிற லாரா ஜங்குக்கு இந்த மாதிரி டேக்கி சாக்ஸு, அவர் பெட்டில் உட்காந்துருக்காரு, நம்ம ஜங்குக்கு தரையில் உட்காந்துருக்காரு. டேக்கி சாக்ஸ் வேர் பண்ணி விட்றது, சூப் மாட்டி விட்றது, இந்த மூமெண்ட்டை லாரா அப்படியே டோருக்கு வெளியே நின்று நோட் பண்ணிட்டு எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணி வேர் பண்ணி விட்டுட்டு டே அப்படியே புஷ் பண்ணி தூக்கிட்டு, சரி காலேஜுக்கு போகலாமா ஜங்குக், காலேஜுக்கு நீ என்னை ட்ராப் பண்ண போறியா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஆமாம் உன்னை கொண்டு ட்ராப் பண்ணிட்டு தான் நான் ஆஃபீஸ்க்கு போகணும், போகலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சரி ஓகேங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே கோபுரவர் நம்ம டேக்குக்கு 2 பேருமே நோட் பண்ணிவிட்டு ஹவுஸில் இரு, ஈவினிங் மாம் பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி டே சொன்னால் அதே தான் நம்ம ஜங்குக்கும் சொல்கிறாரு. இந்த மாதிரி சொல்லிவிட்டு டே பிராடஸ்டலே தூக்கினப்பட்டு அப்படியே ரூமை விட்டு வெளியே வந்தான். லாரா அப்படியே அந்த பிளேஸ்லேருந்து வேகமாக கீழே இறங்கி வந்துடுவான். அந்த மாதிரி இறங்கி வந்தான். இப்போது பாய்ஸஸ் எல்லாருமே சாப்பிட்றாங்க. அந்த மாதிரி சாப்பிட்டோம். டேக்கு ஃபஸ்ட்டில் சீட்டில் இல்லை, இன்னொரு சீட்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி டேக்குக்கு 2 பேருமே இருக்கிற மாதிரி ஒரே சீட்டாக கொஞ்சம் லென்த் ஆக்கியிருப்பாங்க. அதில் இப்போ நம்ம டேயும் ஜங்குக்கு உட்காந்து 2 ஃபுட்டை சாப்பிட்டா, நம்ம டே பக்கத்தில் தான் இப்போ லாரா உட்காந்துருக்கா. நம்ம ஃபுட் எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு காலேஜுக்கு போனோம். இப்போ நம்ம லாராடம் இப்படி வெளியே வீமீனை கூட்டிகிட்டு போகிற நம்ம ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை பிடிக்கவும், இந்த மூமெண்ட் வீமீன் 2 பேருக்குமே சுத்தமாக பிடிக்கலையே, நம்ம ஜங்குக்கே சுத்தமாக பிடிக்கல. டக்குன்னு ஹேண்ட்ஸை தட்டி விட்டுட்டு, ஹே என்னடி நினச்சிட்ருக்க, என்ன நினச்சிட்ருக்க, ஏன் ஹேண்ட்ஸை டச் பண்ணுற நீ அப்படிங்கிற மாதிரி கோவமாக கட்டுவார. அந்த மாதிரி கட்டுனா, இல்லை ஜங்குக்கு உங்களை எப்படி கூப்பிடுறதுன்னு தெரியல, நானும் படிக்கிற காலேஜில் தானே படிக்கிறேன், காலேஜுக்கு போய் ரொம்ப டேஸ் ஆயிடுச்சு, என்னையும் காலேஜுக்கு கூட்டிகிட்டு போங்களேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நம்ம ஜங்குக்கு சரி ஓகே போய் ஃப்ரெண்ட் சீட்டில் உட்காரு, மார்க் காரை ட்ரைவ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், எனக்கு ஃப்ரண்ட் சைடில் உட்காந்தா ஒரு மாதிரியாக இருக்கும், நான் பேக் சைட் சீட்டில் உட்காந்துக்கிறேனே அப்படிங்கிற மாரி, அப்படின்னா நான் ஜங்குக்கு பக்கத்தில் உட்கார முடியும், சரி ஓகே பேக் சைட் சீட்டில் உட்கார அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இவன் விண்டோ சைட் பக்கமாக போய் உட்காந்துக்கிறான். அந்த மாதிரி உட்காந்துட்டா ஜிமினாண்டா இப்போ ஃப்ரண்ட் சைடாக உட்காந்துக்கிறாரு. இந்த மாதிரி உட்காந்தா டே அப்படியே அவர் விண்டோ சைட் பக்கமாக தான் உட்காருதாரு. லாரா பார்த்த காண்டில் விண்டோ சைட் பக்கமாக உட்காந்தா நம்ம ஜங்குக், பேபி என்ன பண்ணுற நீ அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், என்னாச்சு ஜங்குக் நீ எந்த சைடு உட்கார் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்ன பேசுகிற தள்ளிப்போ அப்படிங்கிற மாதிரி டே அப்படியே லாரா பக்கமாக புஷ் பண்ணி தள்ளிட்டு நம்ம ஜங்குக்கு அந்த விண்டோ பக்கமாக இப்போ உட்காந்துக்கிறாரு. என்ன பண்ணுற ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணா, என்ன பேபி நீ ஓவர் ஜெலஸு பொசசிவான என்னோட க்யூட் ஒய்ஃபு, அதர் கேர்ள் பக்கத்தில் உட்காந்துருந்தா நீ பொசசிவில் ஈவினிங் ஃபைட் பண்ணிட்டேன்னா எனக்கு உன்கிட்ட நிறைய கிஸ்லாம் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி ஃப்ளர்ட் பண்ணுவாரா. எப்போ பார்த்தாலும் கிஸ்ஸு ரொமான்ஸுன்னே பேசுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்டே ஜங்கு கூட மவுத்தில் அடிப்பாரா. அந்த மாதிரி அடித்தா, பேபி எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி பேசினா ஷையாகி நம்மளை நிறைய அடிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே கிட்ட இப்போ கூட ரொம்ப க்ளோஸாக பேசிக்கிட்டே வர்றாரு. மீன் ஜங்குக்கு இந்த மாதிரி பேசுகிறத பார்த்துட்டு லாரா மேல காண்டெல்லாம் மறந்து ஜேக்கி கூடயே பேசிட்டு ஜேக்கியோட ஹேண்ட்ஸை கிரிப்பாக ஹோல்ட் பண்ணிகிட்ருக்காரு. அவ்வளோ கிரிப்பாக பிடிச்சிருக்காரு. எப்போது நம்ம ஜங்குக்கு தான் இந்த மாதிரி பிடிச்சிட்டு சுற்றுவார். இப்போ என்னென்னா நம்ம ஜங்கு கூட ஹேண்ட்ஸை அந்த அளவுக்கு நம்மகிட்ட பிடிச்சிருக்காரு. இந்த மூமெண்ட் நம்ம ஜங்குக்கு வியர்டாகவே தான் இருக்குது. இந்த வியர்ட்னஸ் நம்ம ஜங்குக்கு நல்லாவே ஃபீல் ஆகுது. டேயை விட்டுட்டு ஜங்குக்கு எங்கேயுமே போயிடக்கூடாது அப்படின்னு திங்க் பண்ணி தான் நம்மகிட்ட எந்த அளவுக்கு பிடிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு எந்த பொசசிவும் ஜெலஸும் அப்புறம் இப்படி ஒரு லவ் தன்னை விட்டு எங்கேயும் போகக்கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற அந்த மூமெண்ட்டும் ஜங்குக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி ஹேண்ட்ஸை பிடிச்சிருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு டேயை நோட் பண்ணபடியே கரெக்டாக காலேஜில் கொண்டு வீமீனையும் லாராவையும் இறக்கி விட்டுட்டு, சரி
ஈவினிங் முடிஞ்சால் பிக் பண்ண வரேன், இல்லை ஹயாங் சார் வந்து வருவாங்க, ஓகேயா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போங்கங்கிற மாதிரி சொன்னால் டான் ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை பிடிச்சிருக்காரு. இன்னும் அவர் விடலை, அந்த ரியாலிட்டியே அவருக்கு வரல. ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை பிடிச்சிருக்கோங்கிற ரியாலிட்டி இல்லாமல் அப்படி அங்கேருந்து போவாரா அந்த மாதிரி போனால் டேயோட ஹேண்ட்ஸ் அப்படி நம்ம ஜங்குக்கு புஷ் பண்ணி இழுத்துட்டு, பேபி காலேஜுக்கு ஒன்றா மட்டும்தான் போக சொன்னேன், ஏன் ஹஸ்பண்டை விட்டு பிரிஞ்சு இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கோ, ஹேண்ட்ஸை விடுற எண்ணமே இல்லை பிள்ளைக்கு உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாராம். இப்படி சொன்னதுக்கப்புறம் தான் ரியாலிட்டிக்கு வந்து டக்குன்னு ஜங்குக்கோட ஹேண்ட்ஸில் இருந்து அவரோட ஹேண்ட்ஸ் எடுக்கிறாரு. இப்படி எடுத்துகிட்டு சாரி ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இந்த மாதிரி சாரி சொல்கிறத பார்த்துட்டு கிட்ட க்ளோஸாக வந்து டேயோட ஃபோர்கெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு, தேவையில்லாததெல்லாம் திங்க் பண்ணாண்ட, என் பழைய டேவாக எப்போட்டும் மாதிரி நார்மலாக இருக்கணும், அந்த அங்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஓகே அப்படிங்கிற மாதிரி வந்து இப்படி டென்ஷனாக டிப்ரெஷனாக வியாடாக நடந்துக்காத, நார்மலாகவே நீ இருங்கிற மாதிரி பேசிட்டு டேயோட ஃபோர்கெட்டில் கிஸ் பண்ணுறாரு. ஈவினிங் என்னால் முடிஞ்சால் நான் உன்னை பிக் பண்ண வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே நம்ம ஜங்குக்கு அங்கேருந்து கிளம்புறாரு. இந்த மாதிரி கிளம்புனா டேக்கு செம்ம ஹாப்பிலே அப்படியே திரும்ப வரா. இந்த மூமெண்ட்டை பார்த்து லாரா செம்ம காண்டானா, என்னடா ஒரே ரொமான்ஸாக ஒரே டிஃப்ரெண்ட்டாக ஷையான மூமெண்ட்டாகவே நடந்துக்கிட்டு இருக்கு. 1 வீக்காக நீ மட்டும் ஜேகே மிஸ் பண்ணல போலுக்கு, ஜேகே உன்னை ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பான் போலுக்குங்கிற மாதிரி நம்ம ஜிமினை செம்மையாக நம்மகிட்டயே கலாய்க்கிறாரு. இந்த மாதிரி கலாய்ச்சா ஜிமின் அப்படி பேசாத, ஜிமின் அப்படி பேசாதனுங்கிற மாதிரி சொல்லிட்டோம். நம்ம ஜிமினாவை அடிச்சுக்கிட்டே அப்படியே நேராக காலேஜுக்குள்ளே என்றானா, இந்த அளவுக்கு நீ க்ளோஸ் ஆகிருக்கிறியா? கூடிய சீக்கிரம் ஏதாவது பண்ணி உங்கள் 2 பேருக்குள்ளேயும் ஃபைட்டாக வர வைக்கணும். உள்ளே என்ட்ராயிட்டோம்ல, கூடிய சீக்கிரம் ஃபைட்டையும் வர வைப்பேன், நீங்கள் இருந்து மூவ் ஆன் ஆகத்தான் போகிறட்டே அப்படிங்கிற மாதிரி அவள் வில்லத்தனமாகவே திங்க் பண்ணிவிட்டு டேயை ஃபாலோ பண்ணப்படி வந்தால் டேக்கு கோவம் வந்துடுச்சு. என் பின்னாடியே நீ வராது அப்படிங்கிற மாதிரி திட்டு வரா. அந்த மாதிரி திட்டுனோம். என்னாச்சு டயாங், நான் என்னை ஒரு பர்சன்ட் அட்டாக் பண்ணுறாங்க, என்னை ஒரு பர்சன்ட் அட்டாக் பண்ண பஸ்ஸில் ஜங்குக்கு என்னை சேவ் பண்ணாரு, அது ஓன் ஹவுஸ் எனக்கு தெரியவே தெரியாது, இவ்வளோ டேஸ் ஃப்ரெண்டாக தானே என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன், இப்போ இந்த மாதிரி நடந்துக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம ஜிமினா வந்து டே வேண்டாம், ஜங்குக்கு தான் சேவ் பண்ணதுக்காக ஹவுஸ் கூட்டுருக்கான், ப்ராப்ளம் பண்ணாது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நீ என் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு மட்டும் வராத லாரா அப்படிங்கிற மாதிரி திட்டுனா லாரா உடனே ஒரு பெரிய ட்ராமாவே போட்டுருவா. க்ரை பண்ணி நம்ம முன்னாடி ஆள்றான். என்னை நம்பு, நான் வந்து ஓ ஹவுஸ்ன்னு தெரிஞ்சு வரல, நீ தப்பாகவே திங்க் பண்ணிகிட்ருக்கேன், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காகவே திங்க் பண்ணிகிட்ருக்கேன், நான் வந்து என்னை சேவ் பண்ணிக்கிறதுக்காக தான் நான் ஜங்குக்கிட்ட ஹெல்ப் கேட்டேன், அது உன்னோட ஹஸ்பண்ட் எனக்கு தெரியாதுங்கிற மாதிரி இப்படிலாம் பேசுனா நம்ம ஜிமினா காண்டாகி, ஏன் ஜங்குக்கு தான் என்னோட ஹஸ்பண்ட் உனக்கு தெரியாதோங்கிற மாதிரி அப்படியே முறைக்கிறாரு. இந்த மாதிரி முறைச்சேன், ப்ளீஸ் என்னை நம்புங்க, என்னோடய உயிருக்கு ப்ராப்ளம், நான் கொஞ்சம் ரிஸ்கில் இருக்கிறேன், அதனால தான் ஒரு சேஃப்டிக்கு உங்கள் ஹவுஸில் வந்துருக்கேன், என்னோடய ப்ராப்ளம் என்னாச்சுன்னா நான் போயிடுவேன், அதுக்காகலாம் இப்படி ஃப்ரெண்டு மாதிரி பேசிகிட்டு இருந்த 2 பேருக்குள்ளே ஏன் பிரேக் ஆகணும், என்கிட்ட எப்போதும் பேசுகிற மாதிரி பேசிட்டு ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக கதறி அழுது பெரிய ட்ராமாவே ரெடி பண்ணி டேயை வந்து ஒட்டுக்க வச்சுப்பேன். இப்படி வந்து சரி ஓகே என் கூட வா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அப்பா எப்படியோ ஓகே பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா கூடயே லாரா போகிற அந்த மூமெண்ட்டு ஜிமினாவுக்கு சுத்தமாக பிடிக்கல. கூடயே வர அந்த மூமெண்ட்டும் அப்புறம் ஜங்குக்கிட்ட நைட்டு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிருக்கும்ல, அந்த மூமெண்ட்லாம் திங்க் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும், ஏன்னா ஏதோ ப்ராப்ளம் வரப்போகுதுன்னு தெரியுது அப்படிங்கிற மாதிரி லாராவையே நோட் பண்ணிகிட்டு இருந்தா. கிளாஸஸ் அப்படியே ரன் ஆகிட்டுருக்கு. ஈவினிங் இப்போ காலேஜ் முடிஞ்சு ஜிமினாவும் லாராவும் நம்ம ஜங்குக்கிட்ட வந்து நிற்கவும் ஜிமினாவை நோட் பண்ணிவிட்டு, உன்னை பிக் பண்ண ஹயாங் வருவார், நீங்கள் 2 பேருமே ஹயாங் கூட சேர்ந்து ஹவுஸுக்கு போங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். ஓகே ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா சொன்னால், லாரா தான் அப்போ எங்கே போடுறான் அப்படிங்கிற மாதிரி கேட்பாளா. இந்த மாதிரி கேட்டேன். வந்து லாராவை நோட் பண்ணிவிட்டு, நான் எங்கே போனால் உனக்கு என்னங்கிற மாதிரி நோட் பண்ணேன். ஜங்குக் அப்படியே அவன் எங்கே போனால் உனக்கு என்ன, அதை உன்கிட்ட அவன் சொல்லிட்டு தான் போகணுமா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் வாய்ஸ் ரைஸ் பண்ணி வேறு பேசுவாரா. அந்த மாதிரி பேசுகிறத பார்த்துட்டு, இல்லை காலேஜ் ஒர்க்கு எல்லோரும் சேர்ந்து பண்ணலான்னு நினச்சோம், அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். அவன் பண்ணிப்பான், சரி வா பேபி போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு காரில் வச்சபடி அங்கேருந்து நம்ம ஜங்குக்கு மாவியா ஒர்க் பார்க்குற பிளேஸ் கூட்டு வந்துடுவார். இப்படி கூட்டு வந்துட்டு
ஜங்குக்கு ஸ்நேக்ஸ்லாம் வச்சுருப்பார்ல அந்த ரூம்குள்ள டேயை விட்டுட்டு எனக்கு ஒரு குட்டி ஒர்க் இருக்குது இங்கேயே இருந்து உன் காலேஜ் ஒர்க்கை பண்ணு நான் வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி டே அந்த ரூம்குள்ளே விட்டுட்டு நம்ம ஜங்குக்கு வந்து ஒர்க் பண்ண போயிடுவார். இந்த மாதிரி ஒர்க் பண்ண போய் அந்த ஜாக்கை கண்டுபிடிச்சி தொலைச்சிட்டிங்களா தொலைக்கலையாடா? தியாவும் மிஸ்ஸு ஜாக்கும் மிஸ்ஸு என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்கடா? டே மார்க் என்ன கடுப்பேற்றிட்டு இருக்கீங்கடா? டென்ஷன் மேலே டென்ஷன் ஆகுதுடா. பேபி கூட ஒரு 10 செகண்ட் கூட என்னால் நார்மலாக பேச முடியல. ஏன்னா அப்படி என்ன பாடாப்படுத்துறீங்கிற மாதிரி எல்லா பாடிகார்டையும் பிடிச்சி தீத்திட்டு இருக்காரு. இவ்வளோ பேர் இருக்கீங்க, ஒருத்தனை கண்டுபிடிக்க முடியலையா? ஆனால் பாஸ் நீங்கள் கொடுத்த ஒர்க்கை தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் ஜாக் எந்த பிளேஸில் இருக்கானே தெரில. அந்த பிளேஸில் இன்ஃபர்மேஷன் கிடச்சி நாங்கள் அங்கே போனால் அவன் எக்ஸ்சேஞ்ச் ஆகிருதான். யாரோ அவனுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஹெல்ப் பண்ணுறவன் மட்டும் என்கிட்ட கிடைச்சான் கண்டிப்பாக நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி செம காண்டானா. இப்போ ஜாக்கை தான் காட்டுட்டு ஜாக் அப்படியே ஒரு பிளேஸில் இருந்துட்டு என்னை ஜங்குக்கு ஒவ்வொரு டைமும் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கான். ஆனால் எப்படியாவது நான் மிஸ் ஆகிட்டே இருக்கேன். எனக்கு இன்னும் நார்மல் ஆகலை. என்னோடய லெக்லாம் நார்மல் ஆனதுக்கப்புறம் ஜங்குக் உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி அவன் செம்ம காண்டாவான். இப்படி காண்டானா இங்கே பாடி கார்ட்ஸ்கிட்ட ஒர்க்கு கொடுத்துட்டு மார்க்குக்கிட்ட வந்துட்டு மீட்டிங்க்கான பேப்பர்ஸ்லாம் சேஃபாக தானே வச்சுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், எஸ் பாஸ் எல்லாருமே சேஃபாக தான் இருக்குது. இன்னும் 2 days கழிச்சு நான் தான் போய் அதை சப்மிட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சரி ஓகே எல்லாத்தையுமே கரெக்டாக ரெடி பண்ணி சப்மிட் பண்ணதுக்கு அரேஞ்ச் பண்ணி ஃபைல் போட்டு வை, எந்த மிஸ்டேக்கும் ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக்கு என்ன செய்வார்னா டேயை பார்க்கறதுக்கு அப்படியே நேராக வருவார். அந்த மாதிரி வந்தால் நம்ம டே அந்த சோஃபாவிலே ஸ்லீப் பண்ணிட்டாரு. இந்த மாதிரி ஸ்லீப் பண்ண மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கு அப்படியே கொஞ்சம் சேட் ஆகி என்னாச்சு என் பேபிக்கு அப்படிங்கிற மாதிரி டே பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு டேயோட ஃபேஸ் அப்படியே கப் பண்ணுவார். அந்த மாதிரி கப் பண்ணா டே ஃபுல்லாக ஸ்லீப்பாக இருக்கிறத நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நோட் பண்ணிவிட்டு டே வந்து ஸ்லீப் பண்ணிகிட்டு இருக்கிறத நோட் பண்ணபடியே டேயோட பேக்ஸ்லாம் இருக்கும்ல அது எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்குறாரு. இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்தா லாரா வேணும்னே டேயோட பேக்கில் வந்து ஒரு பர்சன்ட் ப்ரொப்போஸ் பண்ணால் க்ரீட்டிங் கார்டு கொடுத்துருப்பாங்களா அந்த மாதிரி நேம் எதுவுமே இல்லாமல் ஒரு ப்ரொப்போசல் கார்டு மாதிரியே உள்ளே வச்சுருப்பா. அது நம்ம டேக்கே தெரியாது. அந்த இதை பேக்கை செக் பண்ண சொல்ல பார்க்குறாரு. இந்த மாதிரி பார்த்துட்டு இது என்ன க்ரீட்டிங் கார்டு மாதிரி இருக்குது, யார் ஏன் பேபிக்கு கொடுத்துது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா லாரா வேணும்னே பிளான் பண்ணி தான் அந்த டேயோட பேக்கில் வச்சுட்டுருப்பா. அதை மட்டும் ரீட் பண்ணிவிட்டு அதில் நேம் இல்லை எதுவுமே இல்லாத அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு இதை ஏன் டே பேக்குக்குள்ளே இவ்வளோ சேஃபாக வச்சுருக்கான் அப்படிங்கிற மாதிரி டவுட்டிங்லேயே நோட் பண்ணிகிட்ருப்பாரு. இப்படி நோட் பண்ணால் ஒரு வேளை டேக்கு யாரும் ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்களோ, அந்த பர்சன்ட் கொடுத்த க்ரீட்டிங் கார்டாக இருக்குமோ, அதை தான் டே பேக்கில் அப்படி சேஃபாக வச்சுருக்கானோ அப்படிங்கிற மாதிரி இப்படி திங்க் பண்ணிகிட்டே இருந்தால் அப்போ டேயோட ஃபேஸ் அப்படியே பார்க்குறாரு. இந்த மாதிரி பார்த்தா மார்னிங் நம்ம ஜங்கு கூட ஹான்ஸு அவ்வளோ க்ரிப்பாக பிடிச்சின்னு இருப்பார்ல அந்த மூமெண்ட்டு நம்ம ஜங்குக்கு ஃபீல் ஆகி அந்த க்ரீட்டிங் கார்டை அப்படியே இந்த லைட்டர் இருந்தோம்ல அதை வச்சு கொளுத்துறாரு. இப்படி பற்ற வச்சு கொளுத்திட்டு அப்படியே டே பக்கத்துலேயே உட்காந்து டேயோட ஹேரை சாஃப்டாக ரப் பண்ணபடி ஸ்மோக் பண்ணுறாரு. டே என் பேபி கிட்ட யாரும் ப்ளே பண்ணக்கூடாதுன்னு நான் அவனை பிக் பண்ண ட்ராப் பண்ண நானே காலேஜுக்கு வரேன். அது யாருடா என்னை பார்த்த அப்புறமும் பயமே இல்லாமல் ஏன் பேபி கிட்ட ப்ளே பண்ணி விளாண்டுட்ருக்குது? நான் யாரை தான் திங்க் பண்ணுறது? ஜியாக்கையா இல்லை அந்த தியாவையா இல்லை என் பேபி கிட்ட ஏதோ ஒரு 3% இருக்காங்க அவங்களையா? என்ன பண்ண? நான் நார்மலாகவே இல்லை, செம்ம டென்ஷனாக இருக்குது. என்ன பண்ணி என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணனே தெரியல அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக ஸ்மோக் பண்ணிகிட்டே இருக்காரு. இந்த ஸ்மோக் பண்ணுற அந்த ஸ்மெல் பக்கத்தில் ஸ்லீப் பண்ணிகிட்ருக்க டேக்கு ஃபீல் ஆகி அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஜங்குக்கு செம்ம டென்ஷனில் உட்காந்துருந்து ஒன்றும் இல்லை நிறைய ஸ்மோக் பண்ணிகிட்ருக்காரு. இதை பார்த்து நிறைய ஸ்மோக் பண்ணிவிட்டு கீழே போட்டிருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு டே ஷாக் ஆகி டக்குன்னு ஜங்கு கூட ஹேண்ட்ஸில் இருக்கிறத தட்டி விட்றாரு. இந்த மாதிரி தட்டி விட்டா பேபி டிஸ்டர்ப் ஆகிட்டியா என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்கு கேட்கவும், ஜங்குக்கு நீ என்ன பண்ணிகிட்ருக்க, இவ்வளோக்குள்ள ஸ்மோக் பண்ணியிருக்க, இது என்ன பிஹேவ், ஏன் இந்த மாதிரி பண்ண அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கோவமாக திட்டுறாரு. திட்டிட்டு அப்படியே ஆப்போசிட் பக்கமாக திரும்பி வேறு உட்காந்துக்கிறாரு. என்னாச்சு பேபி அப்படிங்கிற மாதிரி நம்ம டேயை பேக்கப் பண்ணபடி ஏன் இந்த மாதிரி திரும்பி உட்காந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டால் இது என்ன மாதிரி பிஹேவ், ஏன் இவ்வளோ ஸ்மோக் பண்ண, எதுக்கு இப்படி ஸ்மோக் பண்ண அப்படிங்கிற மாதிரி கோவமாக திட்டுனா நம்ம ஜங்குக்கு இப்படிட்டே கோவமாக நடந்துக்கிற மூமெண்ட்டை பார்த்துட்டு டே அப்படியே தைஸில் தூக்கி உட்கார வைக்கிறாரு. உட்கார வச்சுட்டு
என்ன பண்ணனே தெரில டயா. ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது, ரொம்ப ஹெட்டேக்காக இருக்குது. வார கோவத்துக்கு யாரையாவது அடிக்கணும் போல இருக்குது. ஆனால் உனக்கு தான் யாரையாவது அடித்தா சுத்தமாக பிடிக்காது. அதனால இப்போ நான் யாரையுமே அடிக்கிறது கிடையாது. டென்ஷனாக இருக்குது, கோவத்தில் வேணால் ஒரு 2 பர்சன்ஸ் அடிச்சிட்டு வரட்டுமா அப்படிங்கிற மாரி டேட்ட கேட்பாராம். இந்த மாரி கேட்குறத பார்த்துட்டு நம்ம டே ஷாக் ஆகி ஜங்கு கூட ஃபேஸை நோட் பண்ணுவாரா. சும்மா சொன்னேன். பேபி சொன்னதுக்கப்புறம் நான் ஏதாவது ஒரு பர்சன்ட்டை ஹேட் பண்ணுவேனா, அடிப்பேனா? நீ எப்போ அடிக்கக்கூடாதுன்னு சொல்லி வார்ன் பண்ணியோ அப்புறத்துலேருந்து இந்த ஆன்சி யாரையுமே அடிக்க மாட்டேங்கு, சிக்கவும் மாட்டேங்கிறானோ அப்படிங்கிற மாதிரியும் இப்படி புலம்பிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஜங்குக்கோட ஃபேஸ் அப்படியே கப் பண்ணி, என்னாச்சு ஜங்குக், ஏன் இந்த மாதிரி வியர்டாக நடந்துகிட்ருக்க, என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் நம்ம ஜங்குக்கு என்ன பேசுனே தெரியாமல் ஓப்பனாக எல்லாத்தையுமே டேட்டாக சொல்கிறாரு. ஜாக்கு என்னோட எனிமி, தியாவை தானே உன்ட்ட சொன்னேனே, அவன் இந்த மாதிரி லாராவை அட்டாக் பண்ண வந்துட்டா அப்படி இப்படிங்கிற மாதிரி எல்லார்ட்டையுமே நம்ம டேட்டா ஓப்பனாகவே பேசிட்டு எனக்கு என்ன பண்ணனே தெரியல, எனிமியும் பிடிக்க முடியல, என்னோடய ஒர்க்லேயும் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல, உன் கூட 2 செகண்ட் பேசவும் எனக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது, ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி பேசுகிற ஜங்குக்கு பார்த்துட்டு ஜங்குக்கோட கிட்ட அப்படியே நம்ம ஜங்குக்கு விட்டு தயசுலேருந்து எழுந்து அந்த சோஃபாக்கு பேக் சைடில் போய் நின்று ஜங்குக்கோட கிட்ட நம்மகிட்ட சாஃப்டாக பிடிச்சி விட்றாரு. ஏன் இந்த அளவுக்கு டென்ஷன் ஆகுற ஜங்குக், இது சின்ன ஒரு மூமெண்ட் தான், குட்டி ஒரு மூமெண்ட்டு தான். உனக்கு ஜாக்கை பற்றி தெரியணும்னா நீ ஜாக்கை மாதிரி திங்க் பண்ணாத, ஜங்குக் மாதிரி திங்க் பண்ணு. நீ ஜாக் மாதிரி திங்க் பண்ணால் நீ அவன் பிளேஸ்க்கு போகிறதுக்குள்ள அவன் மிஸ் ஆக தான் செய்வான். நீ ஏன் அவனே மாதிரி திங்க் பண்ணுற? ஜங்குக் எப்போவுமே அதர் பர்சன் மாதிரி கிடையாது, அவன் தனி பர்சன், அவனை மாதிரி யாருமே கிடையாது. நீயாவே இரு, நீயாவே திங்க் பண்ணிப்பாரு, ஜாக் உன் ஹேண்ட்ஸில் மாட்டுவான் அப்படிங்கிற மாதிரி இப்படி பேசிக்கிட்டே நம்ம ஜங்குக்கோட கிட்ட அப்படியே சாஃப்டாக பிடிச்சி விட்டுட்டு ஜங்குக்கோட சீக்ஸ்லாம் நம்மகிட்ட கிஸ் பண்ணிவிட்டு, தேவையில்லாமல் டியாவை பற்றியும் திங்க் பண்ணாத, அதான் என்கிட்ட எல்லாத்தையுமே ஓப்பனாக சொல்லிட்டல ஜங்குக், டியா நம்ம 2 பேருக்குள்ள எப்படியும் ஒரு ப்ராப்ளமாக வரவே மாட்டான், ப்ராப்ளம் பண்ணாலுமே எனக்கு ஹோல் நம்பிக்கை இருக்குது. எப்போதுமே என் ஜங்குக் இந்த வேர்ல்டில் எல்லாரையும் விட, ஏன் அந்த ஜங்குக்கோட உயிரை விட இந்த டே தான் அதிகமாக லவ் பண்ணுவான்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். நீ தியா ஏதாவது ப்ராப்ளம் ஆவான்னு நினச்சி டென்ஷன்லாம் ஆகாத, உன்னோட ஒவ்வொரு ஒர்க்கையும் கொஞ்சம் ரிலாக்ஸாக திங்க் பண்ணின்னு வச்சுக்கோயேன், எல்லா ஒர்க்குமே ஸ்மூத் ஹேண்ட் ஆகிரும். நீ எல்லா ஒர்க்கையும் ஒரே டயத்தில் திங்க் பண்ணுறதுனால தான் எதை உனக்கு பிளான் பண்ணனே தெரியல. கொஞ்சம் நீ ரெஸ்ட் எடு, ரிலாக்ஸ் ஆகு, நீ ஸ்லீப் பண்ணியே டேஸஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஆரம் ஹயாங் என்கிட்ட சொன்னார். கிட்டத்தட்ட 3 வீக்காக நீ ஸ்லீப்பே ஒழுங்காக பண்ணலையாமே, ஏன் இப்படி பண்ணுற, உன் ஹெல்த்தை நீ ஏன் இப்படி கெட்டுக்கிற ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி இப்படி பேசிக்கிட்டு ஜங்குக்கோட கிட்ட அப்படியே பிடிச்சி விட்டபடி நம்ம ஜங்குக்கு ஸ்லீப் பண்ண பாரு. இந்த மாதிரி ஜங்குக்கு ஸ்லீப் பண்ண மொமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக்கு பொறுமையாக அந்த சோஃபாவில் படுக்க வச்சுட்டு ஜங்குக் பக்கத்துலேயே உட்காண்ட்ருக்காரு. நம்மகிட்ட ஜங்குக்கோட ஃபேஸை நோட் பண்ணபடி இந்த மாதிரி இருந்தால் இங்கே டைம் ஸ்கிப் ஆகி நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆனால் நம்ம ஜங்குக் அப்படி எழுந்து இப்படி ஃப்ளோரில் உட்காந்தபடி, அதாவது நம்ம ஜங்குக் சோஃபாவில் ஸ்லீப் பண்ணிகிட்ருப்பாரு, ஃப்ளோரில் நம்மகிட்டே உட்காந்தபடி ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடி அந்த சோஃபாவில் கெட்ட வச்சபடி ஸ்லீப் பண்ணிகிட்ருக்கிட்டே நோட் பண்ணிவிட்டு, டேங் நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி எழுந்து பறந்த மாதிரி எழுந்துட்டேன். எழுந்திக்கிட்டியா ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட எழுந்துக்கிறாரு. என்ன பண்ணிகிட்ருக்க, நைட் முழுக்க இந்த மாதிரி ஃப்ளோரில் உட்காந்துருந்த நீ அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கோவமாக கொஞ்சம் ஹார்ஷாகவே திட்டிட்டு அப்படியே டேயை புஷ் பண்ணி தூக்குறாரு. ஏன் இந்த மாதிரி பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம டேட்ட பேசினோம். டே அப்படி ஜங்குக்கிட்ட க்ளோஸாக வந்து ஜங்கு கூட லிப்பில் கிஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி கிஸ் பண்ணால் நம்ம ஜங்குக்குமே டேயை பேக்கப் பண்ணபடி டைட்டாக அந்த ஹக்கை டைட்டாக ஆக்கிட்டு பயங்கரமாக லிப் லாக் பண்ணுறாரு. அந்த லிப் லாக்கை பிரேக் பண்ணிவிட்டு, என்னாச்சு டேயாங் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், நீ ரொம்ப டென்ஷனாக இருக்க ஜங்குக், டென்ஷனை முதல்ல ஃப்ரீ பண்ணு, அப்புறம் உன்னோட ஒய்ஃப் எங்கேயும் போக மாட்டேன், என்ன எந்த பர்சன்ஸும் அட்டாக்கும் பண்ண மாட்டாங்க, நீ என்னை பற்றியும் ரொம்ப திங்க் பண்ணாத, என்னை சேவ் பண்ண தான் ஹவுஸில் கோபுரா இருக்கிறான், அப்புறம் காலேஜில் உன்னோட 20 பாடி கார்ட்ஸ் இருக்கிறாங்களே, அவங்க எல்லாரையும் தாண்டி என்னோட சேடாவை கூட யாராலையுமே டச் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி இப்படி பேசுகிறத பார்த்துட்டு ரொம்ப சேடாக க்ரை பண்ணி லோன்லியாக இருந்த டேக்குள்ளே பழைய டேயை பார்க்குறாருல ஜங்குக், அந்த பழைய டேங்கை பார்க்குற மூமெண்ட்டுக்கு டேயை அப்படியே தூக்குறாரு. அப்படியா பேபி,
இந்த டேடா கிட்டத்தட்ட ஒரு 3 மந்த்தா இல்லை ஒரு 1 மந்த்தாக ரொம்ப மிஸ் பண்ணேன். எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டு ஃபைட் பண்ணிக்கிட்டு எனக்கு ஆர்டர் போட்டுக்கிட்டு பேசிகிட்டு இருந்துட்டேன். அங்கே காங்கலேன்னு 1 மந்த்தாக மிஸ் பண்ணேன். ஏன்ட்டே திரும்பவும் வந்துட்டான். அப்புறம் இந்த ஜங்குக் அவனோட ஒர்க்கை ரொம்ப ஃப்ரீயாகவே பார்ப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக ரெஸ்ட் ரூம்குள்ள தூக்கிட்டு போகிறாரு. டேய் என்ன மாதிரி ஒர்க்கடா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்கு கூட மோட்டில் அடிப்பாரா. எல்லா ஒர்க்கையும் மெயின் பண்ணி தான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூட ரொமான்ஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி ரொமான்ஸ் பண்ணால் ஜங்குக்கு ஒன்றை வச்சுக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்கு கூட ஃபைட் பண்ணபடியே 2 பேருமே டைத்தை ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இப்போ காலேஜில் கரெக்டாக நம்ம கொண்டு வந்து நம்ம ஜங்குக்கு விட்டுட்டு ரொம்ப ஃப்ரீ ஆகிட்டாரு. இப்போ நார்மல் ஆகிட்டார்ல, பழைய மாதிரி கொஞ்சம் இப்போ சேஞ்ச் ஆகிட்டார்ல. அந்த மூமெண்ட்டுக்கும் சொன்னதும் நம்ம ஜங்குக்கு அது திங்க் ஆயிடுச்சு. நம்ம எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் திங்க் பண்ண போய் தான் டென்ஷன் ஆகுறோம், பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக்கு நேராக கம்பெனிக்கு கிளம்பி போகிறாரு. இந்த மாதிரி கம்பெனிக்கு கிளம்ப போனால் நம்மகிட்ட இந்த மாதிரி ஹாப்பியாக வர மூமெண்ட்டை ஜிமினா நோட் பண்ணிவிட்டு என்னடா ஆச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஒன்றும் இல்லை ஜங்குக்கு மாஃபியா ஒர்க் பார்த்துட்டு இருந்தான், நான் காலேஜ் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன், அப்புறம் சிலி பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இப்படி பேசிக்கிட்டு நேராக கிளாஸுக்கு வராங்க. இந்த மாதிரி கிளாஸ் ரன் ஆகிட்டுருக்கு. அப்படியே ஒரு 1 வீக் தான் ஃபாஸ்ட் ஆகுது. ஜங்குக்கு எப்போட்டு மாதிரி நார்மலாக ஹவுஸ்க்கு வராரு. கூட சேர்ந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட சேர்ந்து கொஞ்சம் டைட்டை ஸ்பெண்ட் பண்ணுறாரு. கம்பெனி ஒர்க்கையும் பண்ணுறாரு. அப்புறம் கோப்ராவுக்கு ட்ரைனிங் வேறு கொடுக்குறாரு. ஏன்னா மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸ்லேருந்து கோப்ரா வந்துட்டாலுமே கோப்ரா தானே நம்ம ஜங்குக்கோட ஃபேவரட் ஸ்னேக். அதுக்கு எப்போட்டுமே ட்ரைனிங் வேணுங்கிறதுக்காக நம்ம ஜங்குக்கு ட்ரைனிங் வேறு பண்ணிகிட்ருப்பாரு. இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தா இப்போ நம்ம காலேஜில் இருக்கார். காலேஜில் உட்காந்துருந்து கேண்டீனில் ஃபுட்டை சாப்பிட்டுட்ருப்பாரு. இந்த மாதிரி ஃபுட்டை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். நம்ம ஜிமினா வந்து அந்த ஃபுட்டை சாப்பிடாத, இதை சாப்பிடு, இதுதான் நியூ ஃபுட்டு அப்படிங்கிற மாதிரி வேறு ஏதோ ஒரு ஃபுட்டை வேறு கொடுக்குறாரு. இல்லை இதே நான் சாப்பிட்றேன், இதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்கிற மாதிரி இப்படி சாப்பிட்டுட்டே இருந்தால் திடீர்னு நம்ம வந்து ஒரு மாதிரி வாமிட்டிங் வருது. பயங்கரமாக வாமிட் பண்ணுறாரு. இந்த மாதிரி வாமிட் பண்ணுறதை பார்த்துட்டு ஜிமினா ஷாக் ஆகிட்டு அங்கே என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிட்ட அதுக்கு மேலே முடியல. வாமிட் பண்ண மூமெண்ட்டுக்கும் ஒரு மாதிரி அவரோட பாடிலாம் ஜில்லுன்னு ஃபீல் ஆகி அப்படியே மயங்கி விழுந்துருவார். இந்த மாதிரி விழுந்ததை பார்த்துட்டு ஜிமினாவுக்கு பயங்கரமாக க்ரையிங் வருது. உனக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி அழுதா ஜங்கு கூட 20 பாடி கார்ட்ஸும் கரெக்டாக பக்கத்தில் என்ட்ராகி அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி தூக்கிட்டு பண்ணோம். லாரா தான் நாம் எதுவுமே பண்ணலையே, இவன் என்ன தானாக மயங்கி விழுந்துட்டான், ஒருவேளை இந்த டீயை இங்கே ஏதாவது நியூவாக ஒரு பர்சன்ட்டை ரெடி பண்ணி வச்சுருக்காளோ, அவங்க ஏதாவது ஃபுட்டில் பாய்சன் மாதிரி கலந்துட்டாங்களோ, இந்த டெத் ஆகிட்டான்னா அதை விட குட் நியூஸ் வேறு என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி எதுவுமே நடக்காத மாதிரி ரொம்ப பதற்றத்துலேயும் பயத்துலேயும் இருக்கிற மாதிரி பாய்ஸஸ் கூட சேர்ந்து பாடி கார்டு கூடயும் சேர்ந்து லாரா நேராக ஹாஸ்பிட்டலுக்கு வரா. இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோம். இப்போ நம்ம உள்ள ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்ருக்கு. இந்த மாதிரி மயங்கி விழுந்துட்டானுங்கிற அந்த நியூஸ் மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸில் இருக்க நம்ம ஜங்குக்கு வந்திருக்கும். பாடி கார்ட்ஸ் கால் பண்ணி சொல்லியிருப்பாங்க. இதை கேட்டு நம்ம ஜங்குக்கு ஷாக் ஆகி என்னாச்சு என் பேபி மயங்கி விழுந்துட்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு பதட்டத்துலேயும் பயத்துலேயும் ரன் பண்ணப்படி கரெக்டாக அந்த பிளேஸ்க்கு வந்தோம். ஆல்ரெடி நம்ம மற்ற பாய்ஸஸ் எல்லாருமே கம்பெனி ஒர்க் பார்க்குற பிளேஸில் தான் இருந்திருப்பாங்க. கம்பெனி ஒர்க்கு தான் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. ஜங்குக்கு மட்டும்தான் மாஃபியா ஒர்க்குக்கு இருந்திருப்பாரு. இந்த மாதிரி ஜங்குக்குள்ளே ரன் பண்ணபடி ஓடி வர மூமெண்ட்டை லாரா நோட் பண்ணிட்டு, ஆமாம் இந்த சின்னதாக அடி கூட பற்றக்கூடாது, எங்கே இருந்தாலும் பறந்து வந்துடுதான் அப்படிங்கிற மாதிரி திட்டிக்கிட்டே நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணோம். ஜங்குக்கு அப்படியே நம்ம மிமாம் கிட்ட வந்துட்டு மாம் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், சரியா தெரிலடா, டாக்டர் செக் பண்ணிகிட்டு இருக்காங்க, நாங்கள் காலேஜிலேருந்து கூட்டிகிட்டு வர சொல்லியே நாங்களும் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னால், இப்போ டாக்டர் அந்த ரூமை விட்டு வெளியே வர மூமெண்ட்டை பார்த்துட்டு எல்லாருமே ரொம்ப பதட்டத்துலேயும் பயத்துலேயும் நம்ம டாக்டரை நோட் பண்ணிகிட்டு இருந்தா மிம்மம் தான் என்னாச்சு என்னோட சன்னுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இந்த மாதிரி கேட்டேன், உங்களோட சன்னா அப்படிங்கிற மாதிரி டாக்டர் கேட்டால், ஆமாம் என்னோட சன் தான், என்னாச்சு அவன் சாஃப்டாக ஃபுட்டு எதுவும் அவனுக்கு ஒட்டுக்கலையா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், இல்லை ஃபுட்டெல்லாம் நார்மல் தான், அப்போ அவன் ஃபுட்டில் வேறு ஏதாவது கலந்துருக்கானுங்கிற மாதிரி ஜான்டாடி கேட்கவும், இல்லை ஃபுட்லலாம் இது ஒரு ப்ராப்ளம் இல்லை, அப்போ என்னடா ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா கொஞ்சம் காண்டாயிட்டாரு. என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் காண்டானா, ஏன் எல்லோரும் இவ்வளோ டென்ஷன் ஆகிட்டு இருக்கீங்க, நீங்கள் இவ்வளோக்குள்ள டென்ஷனாக டிப்ரெஷன் ஆகிற அளவுக்கு இங்கே ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்லுவாரா. நம்ம ஜங்கு காண்டாயிட்டாரு. டாக்டரோட ஷார்ட்டை கிரிப்பாக பிடிச்சிட்டு, நாங்கள்லாம் என்னாச்சோ ஏதாச்சோன்னு பதட்டத்தில் நிற்கிறோம், என் பேபி மயங்கி விழுந்துட்டு நான் டென்ஷனில் இருக்கிறேன், என்ன காமெடி பண்ணிகிட்டு இருக்கேடா நீ, காமெடி பண்ணுறியா,
என்னடா பண்ணிகிட்டு இருக்கேன் என் பேபி, அவனுக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கோவமாக வேற பேசிட்டு அவரோட கன்னை எடுத்து டாக்டரோட ஹெட்டில் விட்டுருக்காரு. என்ன ஆச்சுங்கிறது ஒழுங்காக சொல்லலை, உனக்கு இந்த பிளேஸில் பிற வேறு ஒரு மூமெண்ட் நடந்துடும் அப்படிங்கிற மாதிரி மிரட்டு வரா. என்ன ஜங்குக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க, நான் எவ்வளோ பெரிய ஒரு குட் நியூஸை சொல்ல வேண்டாம், என்னையே கேள் பண்ணுற அளவுக்கு பண்ணுறீங்களே அப்படிங்கிற மாதிரி டாக்டர் பயத்தில் கட்டுவாரா. குட் நியூஸா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு அப்படியே அவரோட பாடியெலாம் கொஞ்சம் லூஸ் விட்டுட்டு கன்னை எடுக்கிறாரு ஹெட்லேருந்து எடுத்துகிட்டு. குட் நியூஸா, என்ன குட் நியூஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்டால், அது ஒன்றும் இல்லை, அது டேங் தானே அவரோட நேம். அவர் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கார், அவரோட டொமக்ஸில் 1 month பேபி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இதை கேட்டு எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகி நிஜமாலுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ரியலின்னு வேறு கேட்குறாங்க. இந்த மாதிரி கேட்டால் டே என்னடா ஆளுக்கு இழுத்து பிச்சிடுவீங்க பொழுது என்ன அப்படிங்கிற மாதிரி டாக்டர் ரொம்ப ஷாக் ஆகுறாரு. ஏன்னா நம்ம பாய்ஸஸ் எல்லாருமே டாக்டரை 2 ஹேண்ட்ஸையும் பிடிச்சி ஒவ்வொரு பக்கமாக இழுத்தம் ஷார்ட்டு கோட் அப்படிங்கிற மாதிரி ஸ்டெட்டஸ்கோப் வரைக்கும் எல்லாத்தையும் பிடிச்சி இழுக்கிறாங்க. நிஜமாலுமான்ட்டு இந்த மாதிரி பண்ணுறதை பார்த்துட்டு டாக்டருக்கு பயமே வந்துடுச்சு. இது ஜங்குக்கு என்னென்னா கண்ணை வச்சு பயன்படுத்தினா அவனோட ஹயாங்ஸ் என்னென்னா நம்மளை பிச்சிடுவானோ உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்னை விட்டுருங்க, எனக்கு ஹேண்ட்ஸ் வலிக்கு, நெக்கு வலிக்கு, எல்லாமே வலிக்குது, அவர் உண்மையிலேயே ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கிறாரு, 1 month பேபி அவரோட டொமக்ஸில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கட்டுவாரா. அந்த மாதிரி கட்டுறதை பார்த்துட்டு டே ஏன்டா டாக்டர் அவ்வளோ பேர் சேர்ந்து பயமுறுத்திட்டு இருக்கீங்க, விடுங்கடா அப்படிங்கிற மாதிரி மிம்மம் கட்டுவாங்களா. அந்த மாதிரி கட்டணும். பாய்ஸஸ் எல்லோரும் டக்குன்னு மூவ் ஆக்கிட்டு அது ஒன்றும் இல்லைம்மா சும்மா அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ பேர் சொல்லுவாங்களா. உங்களை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தள்ளி போங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டையே பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி மிம்மம் கேட்கவும் அவர் கொஞ்சம் டயர்டில் இருக்கார். அது மட்டும் இல்லை ரொம்ப வீக்காக இருக்குது, அவரோட பாடி ரொம்ப வீக்காக இருக்குது. பேபி போட் பண்ணுற அளவுக்கு அவரோட பாடி அந்த அளவுக்கு ஹெல்த்தாக இல்லை. அவருக்கு நிறைய மெடிசன் ரெஸ்ட்டு எல்லாமே கொடுக்கணும், ரொம்ப கேராக பார்த்துக்கணும் பேபி போட் ஆகிற வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்படி சொன்னால் இதை கேட்டுட்டு வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குதா என்ன அப்படிங்கிற மாதிரி ஜங்கு கேட்கவும் இல்லை அவர் நல்லா ரெஸ்ட் எடுத்தால் போதும், கொஞ்சம் வீக்காக இருக்கிறாரு, அதுக்கேற்றபடி மெடிசன்ஸ் ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கிட்டாலே போதும் அப்படிங்கிற மாதிரி என்னெல்லாமோ எழுதி வேறு நம்ம ஜங்கு கூட ஹேண்ட்ஸில் மெடிசன் இருக்கும்ல அதெல்லாம் எழுதி கொடுக்குறாரு. இந்த மாதிரி கொடுத்தா அது எல்லாத்தையுமே நம்ம சுகர் வந்து நான் வாங்கிட்டு வரேன்டாங்கிற மாதிரி அங்கேருந்து வாங்கிட்டு போகிறாரு. இந்த மாதிரி போனால் இப்போது நாங்கள் நார்மல் ப்ளேஸில் சேஞ்ச் பண்ணுவோம், அங்கே நீங்கள் டே பார்த்துக்கோங்க, அப்புறம் அவர் ஐஸை ஓப்பன் பண்ணி ஒரு 1/2 hourல உங்கள் ஹவுஸ்க்கு கூப்பிட்டு போகலான்ங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து போனால் நம்ம ஜங்குக்கு தான் டே மார்க் பார்ட்டி ஹாலை ரெடி பண்ணுடா அப்படிங்கிற மாதிரி சொல்வாரா. அந்த மாதிரி சொன்னோம். ஏன்னா பார்ட்டி ஹாலா, என்னாச்சு பாஸ், ஏதோ ப்ராப்ளம்னு சொல்லிட்டு தானே அங்கேருந்து போனீங்க அப்படிங்கிற மாதிரி மார்க் வந்துட்டு மாஃபியா ஒரு பக்கத்து பிளேஸ்லேருந்து நம்ம ஜங்குக்கிட்ட கேட்கவும் டேய் இந்த மாஃபியா ஃபேமிலியை ரன் பண்ணதுக்கு ஒரு கிங்கு வந்தாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொன்னால் மார்க்குக்கு ஒன்றுமே புரியல, என்னப்பா சொல்கிறீங்க ஒழுங்காக சொல்லுங்களேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டால் டே லூஸு மார்க்கு, நான் டாட் ஆகிட்டேன்டா, என்னோடய பேபி இந்த வேர்ல்டுக்கு வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இதை கேட்டு மார்க் ரொம்ப ஹாப்பியாகி நிஜமாலுமா பாஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஆமாண்டா, என் பேபி எனக்கு எவ்வளோ பெரிய ஒரு குட் நியூஸ் கொடுத்துருக்கு தெரியுமா. நாங்கள் எல்லாருமே ஹாஸ்பிட்டல் தான் இருக்கோம். இன்றைக்கி ஈவினிங் என்னோடய ப்ளேஸில் பயங்கரமாக ஒரு பார்ட்டி ஹாலாக ரெடி பண்ணு, என்னோடய பார்ட்னர்ஸ், ஃப்ரெண்ட்ஷிப், ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையுமே அந்த ப்ளேஸ்க்கு வரவே. ஏன்னா இந்த மாஃபியா ஃபேமிலிக்குள்ளே எங்கள் எல்லாரையும் தாண்டி நியூவாக நெக்ஸ்ட்டு மாஃபியா மேனாக இன்னொரு பர்சன்ட் என்ட்ராக போகிறாங்கல்ல. இந்த மாஃபியா ஃபேமிலியோட நெக்ஸ்ட்டு ஜெனரேஷன், நெக்ஸ்ட்டு வாரிசு ஏன் சன்னு தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு அவ்வளோ ஹாப்பி. ஏன்னா இந்த ப்ளேஸில் நம்ம பாய்ஸஸ் எல்லாரையும் விட டே தான் இப்போ ஃபஸ்ட்டில் ப்ரெக்னென்ட் ஆகிருக்காரு. அது மட்டும் இல்லை மாஃபியா ஃபேமிலியில் நம்ம பாய்ஸஸுக்கு அடுத்த ப்ளேஸ்க்கு வரப்போகிறது பாய்ஸஸோட சன் டாக்டர், அவங்க தான் வருவாங்க. இப்போ இந்த ப்ளேஸில் நெக்ஸ்ட்டு வரப்போகிறது யார், நம்ம ஜங்குக்கோட பேபி தான். இந்த மூமெண்ட்டை சொல்லிவிட்டு எல்லாருமே செம்ம ஹாப்பியானா நீங்கள் கவலையே படாதீங்க பாஸ், பார்ட்டிகால எப்படி தெறிக்க விட்றேன்னு பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம மார்க் அப்படியே டே ஒர்க்கு பண்ணது போதும் எல்லோரும் வாங்க பாஸோட மேன்ஷனில் பார்ட்டி ஹாலை மட்டும் ரெடி பண்ணுங்க, இன்னைக்கு ஈவினிங் பார்ட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க எல்லோரும் அந்த ஒர்க்கை பண்ணிகிட்டு இருந்தா ஜங்கு பார்ட்டியா அப்படிங்கிற மாதிரி லாரா கேட்டா. ஏன் பார்ட்டி வைக்கிறதுல உனக்கு விருப்பம் இல்லைன்னா நீ வராத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இல்லை ஜங்குக், பார்ட்டிங்கிற ஏதாவது
ப்ராப்ளம்ண்டா எனிமிஸால் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இதை கேட்டு ஜிமினா காண்டாகி ஓங்கி ஒரு ஸ்லாப் வச்சுருவார். எப்போ பார்த்தாலும் என் விஷயத்தில் ஏன் நெகட்டிவாகவே பேசிக்கிட்டு இருக்கா, என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ மனசில், போனா போட்டுன்னு அப்படியே ஃப்ரீ பண்ணி விட்டா, காலேஜில் எப்போ பார்த்தாலும் இரிட்டேட்டிங் பண்ணிகிட்டு இருக்க, அவனை எப்போவுமே ஹேட் ஆக்கிட்டு இருக்க, நாங்கள் எல்லாருமே டேக்கி ஒரு பேபி வந்துடுச்சு, அவன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கானுங்கிற மாதிரி ஹாப்பியாக என்ஜாய் பண்ணான், அதுலேயே இப்படி ஒரு நெகட்டிவான வேடை வச்சு பேசுகிறீ அப்படிங்கிற மாதிரி கோவமாக திட்டி லாராவோட நெக்க வர பிடிச்சிருவாரு. இந்த மாதிரி பிடிச்சேன். இந்த மூமெண்ட்டை ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு நம்ம ஜிமினாவோட ஹேண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், லாரா காலேஜில் நம்ம பட்டோம் நெகட்டிவாகவே பேசிகிட்டு இருப்பெல்லாம் நம்ம கிட்ட கொஞ்சம் ஹேட் ஆக்குற மாதிரி அந்த வேர்ட் எல்லாத்தையும் சொல்கிறாரு.